அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். நம்ம அந்த சேனல்ல தொடர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாகவும் வாஸ்து விஷயம் தொடர்பாகவும் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணிக்கிட்டே வரோம். அதுல நம்ம வீடு எப்படி கட்டுறது, அதாவது வீடு எல்லாருமே கட்டுவாங்க. வீடு கட்டுறதுல நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய பிரச்சனைகளை சார்ந்து உள்ளது. எனக்கு சொல்றதே பார்த்தீங்கன்னா வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு தான் சொல்றாங்க. அப்ப வீடு கட்டுறதுன்றத அன்னைக்கே ஒரு கஷ்டமான விஷயமா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த லேபர் எஸ்கலேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாத காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கேட்கவே வேணா அதை விட ரொம்ப கஷ்டமான விஷயமா இது மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஃபீல் வந்துடுது. பட் அந்த கஷ்டமான விஷயத்த எப்படி சிஸ்டமேட்டிக்கா ஈஸியா பண்றது, எல்லாத்துக்குமே ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணும்போது நம்ம ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே வரோம். இது வரைக்கும் 6 வீடியோ கொடுத்துருக்கோம். அதை பார்க்காதவங்க அந்த சேனல்ல இருக்கு, நீங்க போய் பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைக்கும். அதுல இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், எப்படி பிளாட் செலக்ட் பண்ணுறது, என் பிளாட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி அப்ரூவல் வாங்குறது, எப்படி பிளானிங் ரெடி பண்ணுறது, ப்ரீ டிஸ்கஷன் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கான்ட்ராக்டர் இன்ஜினியர்ஸை எப்படி சூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இன்னைக்கு இந்த எல்லாத்தையும் சூஸ் பண்ணியாச்சு, சைட் ரெடி, கான்ட்ராக்டர் ரெடி, இன்ஜினியர் ரெடி, பிளான் அப்ரூவல் வாங்கியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சுன்னா அடுத்து என்ன பண்ண போகிறோம், எப்படி இந்த அடுத்த ஸ்டேஜை எப்படி மூவ் பண்ண போகிறோம் அப்படின்றது. அப்போ அடுத்த ஸ்டேஜ் எப்படி மூவ் பண்ண போகிறோம்னு சொல்லி நம்ம பார்க்குறது தான் இந்த வீடியோ. கான்ட்ராக்ட் மெத்தட். ஓகே, எந்த மெத்தடில் நம்ம கான்ட்ராக்ட் பண்ண போகிறோம், நம்மளே மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுத்து நம்மளே லேபர்ஸை வச்சு பண்ண போகிறோமா, இல்லை யாரையாவது ஒரு ப்ரொஃபஷனலான ஆளுகிட்ட கம்ப்ளீட்டாக ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோ. இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர். ஓகே, இப்போ நார்மலாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட். ஏன்னா இன்னைக்கு தேதியில் ஒரு நார்மல் பர்சன் போய் ஒரு லேபரை அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு அவங்களுக்கு வேண்டிய தளவாட சாமான்கள், ஏன்னா லேபர் மட்டும்தான் வருவார், அவருக்கு நீங்கள் சவல் கொடுக்கணும், மம்பட்டி கொடுக்கணும், கடப்பாரை கொடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இது பூராமே ப்ரொவைட் பண்ணணும். அடுத்து மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுக்கணும், அந்த மெட்டீரியல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து இருக்கிறதுனால பரவலாக நம்ம ஃபாலோ பண்ணுறது கான்ட்ராக்ட் மெத்தடுன்னும் போது அதில் நிறைய டைப் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது. லேபர் கான்ட்ராக்ட் இருக்குது, மெட்டீரியல் கான்ட்ராக்ட் இருக்குது, அதாவது மெட்டீரியல் கான்ட்ராக்ட், மெட்டீரியல் ப்ளஸ் அதாவது லம்சம் கான்ட்ராக்ட். அதுக்கப்புறமா ஐட்டம் வைஸ்டு கான்ட்ராக்ட். என்ன ஐட்டம், ஒரு ஐட்டம் பண்ணுறதுக்கு இவ்வளோ காஸ்ட், ஒரு பிரிக் வால் ஒரு 1000 cubic feet பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட்டு, ஒரு 2000 square feet பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கு இவ்வளோ காஸ்ட்டு, அந்த மாதிரி ஐட்டம் வைஸ் மெத்தட் இருக்குது. லேபர் கான்ட்ராக்ட் ஏற்கனவே சொன்னேன், லேபர் இருக்குது, டோட்டல் மெட்டீரியல்ஸோடு பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஒமிஷன்ஸ். இப்போ லேபர் கான்ட்ராக்ட் பண்ணுறவர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஒர்க் பண்ண மாட்டார், டைல் ஒர்க் பண்ண மாட்டார், கார்பன்ட்ரி ஒர்க் பண்ண மாட்டார், இது எல்லாமே பண்ண மாட்டார். இதெல்லாம் இல்லாமல் இருக்கிற போர்ஷன் தான் லேபர் கான்ட்ராக்டில் வரும். லம்சம் கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வரும். அட் த சேம் டைம் அவர் ஒரு ஸ்கேல் வச்சுருப்பார். நான் இந்த ரேட்டுக்கு தான் நான் டைல் போடுவேன், இந்த பிராண்டு ஒயர் தான் போடுவேன், இந்த வுட்டு தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் நிறையா விஷயங்கள் ஒரு கண்டிஷன்ஸ் மாதிரி வச்சுருப்பார். ஆனால் நமக்கு அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு டைல்ஸோட பெட்டராக கிரானைட் போட்டால் நல்லா இருக்கும்னு தோணலாம், இல்லை கிரானைட்டுக்கு பதிலாக டைல்லையே ரொம்ப ஒரு ப்ரீமியம் ரேஞ்ச் டைல் போடலான்னு தோணலாம். அப்படின்னும் போது அந்த டிஃப்ரென்ஸ் ரேட்டு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். ஓகே, இப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் எந்த கான்ட்ராக்ட் முறை சிறந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Bima Homes and Properties, an ISO certified construction company with rich experience in construction. More than 750 satisfied customers across Tamil Nadu. Our team of architects, engineers, consultants, and interior designers with strong project experiences. We undertake projects all over Tamil Nadu and the rest of India. We support each and everything in construction. Please feel free to contact our helpline number 0950091113. We expect your call. Thank you very much for watching.
ஐட்டம் வைஸ் கான்ட்ராக்ட். ஏன் ஐட்டம் வைஸ் கான்ட்ராக்ட் சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டடத்தை கட்டினாலும் காசு, இடித்தாலும் காசு, ரீபில்ட் என்ன பண்ணாலும் காசு. அந்த கஷ்டத்தில் அந்த கட்டடத்தில் என்ன பண்ணாலும் அந்த கான்ட்ராக்டருக்கு காசு. அப்போ அவர் நீங்கள் என்ன வேலை சொன்னீங்கனாலும் அவர் வாட்டு செய்வார். ஏன்னா கட்டுறக்கு ஒரு காசு வாங்கிடுவார், அதை இடிக்கிறதுக்கு ஒரு காசு கொடுத்துருப்பாரு, எல்லாமே எல்லாத்துலேயும் குவான்டிட்டி ரேட்டில் கொடுத்துருப்பாரு. அதுக்கு எவ்வளவோ நம்ம மெஷர் பண்ணி அவருக்கு பேமெண்ட் கொடுத்துட்டாரு. இதுதான் ஐட்டம் வைஸ் ரேட். பரவலாக ஒரு டெக்னிக்கல் பர்சனை வச்சு ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஐட்டம் வைஸ் ரேட். இந்த ஐட்டம் வைஸ் ரேட்டு தான் பார்த்தீங்கன்னா பரவலாக ஃபாலோ பண்ணுற விஷயம். ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த லம்சம் கான்ட்ராக்ட் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு ஒன்று வச்சுருப்பாங்க. 2500 ரூபாய்க்கு பண்ணுறேன், 3000 ரூபாய்க்கு பண்ணுறேன் அப்படின்னு. இது ஈஸியாக இருக்கும். நிறைய நான் டெக்னிக்கல்ஸ் இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா மொத்தமாக எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள காசு அப்படின்னு அதில் உள்ள என்னென்ன செய்ய போகிறோம் வைக்க போகிறோன்றதுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு கிளாரிட்டி இருக்காது. பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எப்படினாலும் முன்ன பின்ன பணம் சேர்த்து வாங்குறதோ வைக்கிறதோ எந்த மாதிரினாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இதே ஐட்டம் வைஸ் ரேட்டுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. எந்த வேலையை செஞ்சாலும் அவங்களுக்கு செய்கிற வேலைக்கு காசு. அந்த மாதிரி இருக்கிறதுனால ஐட்டம் வைஸ் கான்ட்ராக்ட் எப்பயுமே பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பில் ஆஃப் குவான்டிட்டி. இந்த நிறைய பேர் ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க, வீடு கட்டியிருக்கவங்க, ஒரு பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் பண்ணவங்க எல்லாருமே இதை எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம். பில் ஆஃப் குவான்டிட்டி. பில் ஆஃப் குவான்டிட்டின்றது என்னன்னு பார்த்தீங்க, ஒரு கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பில்டிங்க்கு என்ன குவான்டிட்டி மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் அப்படின்னு எடுக்கிற அந்த குவான்டிட்டி சர்வே ஒர்க்கு தான் பில் ஆஃப் குவான்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறோம், பிளான் ரெடி ஆயிடுச்சு, ஏரியா 1000 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறோன்றது முடிவாயிடுச்சு. அப்போ அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ ஸ்டீல் தேவைப்படும், எவ்வளோ பேலஸ்ட், 20 mm பேலஸ்ட் எவ்வளோ தேவைப்படும், 40 mm பேலஸ்ட் எவ்வளோ தேவைப்படும், எவ்வளோ. Bhima Homes and Properties, an ISO certified construction company since 1993.